வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 எத்தகைய ஒரு ஒரு பலனை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார். கேது 5ஆம் இடத்துல கன்னியில நீடித்திருக்கிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துல கும்பத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். ராசிக்குள்ளேயே குரு நீடித்திருக்கிறார். ஆண்டு கிரகத்தில் எந்த விதத்திலையும் ஒரு பயிற்சி பலன்களோ மாற்றங்களோ எதுவுமே ஜூலை மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை. மாத பலன்களாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் கிரகங்கள் மட்டும்தான் நல்லாவே மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அத்தகைய மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பலனை கொடுக்க போகுது என்று பார்க்கும் பொழுது, 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போறார். அது ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு விறுவிறுப்பா செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தோய்வு வரப்போகிறது. ஏன்னா கடகம் அதுக்கு பிடிக்காத வீடு. ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜூலை மாதத்துல சில விஷயங்கள் நீங்க பொறுமையா தான் இருந்து சாதிக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல 2ஆம் வீட்டுல சூரியன் இருப்பது 3ஆம் இடத்துக்கு போகிறார். அவரும் பாத்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி மாறுறார். அதே சமயத்துல ஜூன் 13ஆம் தேதி ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குருவோட செவ்வாய் சேருகிறார். செவ்வாய் சேர்ந்து அதோட ஓன் வீடாகிய விருச்சிக ராசியை செவ்வாய் பார்க்கிறார். தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைச்சதுல கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கை கூடக்கூடிய நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டை சுபத்துவமாக திருப்பலத்தோட பார்ப்பது நல்ல விஷயங்கள். நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர் விஷயங்கள ஒரு கான்ட்ராக்ட் போடுற விஷயத்துல எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நீங்க எதிர்கொள்றவங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடக வீட்டில இருந்து அதுக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு வருகிறார். 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடம், அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவர், புத்திர விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு கேந்திரம் ஏறி வரக்கூடிய விஷயம் நட்பு வீட்டுக்கு வர்றது குழந்தைங்கனாலும் நல்ல ஒரு விஷயமாகவும் வருமானத்துக்கும் எந்த விதத்திலையும் ஒரு தடை இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு வரவு ஒரு ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் உண்டு. இருந்தாலும் சில விஷயங்கள் ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல கடகத்திலையும் சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்க எதிர்கொண்டு தொழில் வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் சாதிக்க வேண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அருமையான ஒரு பலனை நீடித்து கொடுக்க போகிறார். அது ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் கேட்கவே வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கோச்சாரத்துல நல்ல சப்போர்ட் கிடைச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பலனை கொடுக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 10ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறதுனால கடந்த 2 வருஷமாவே உழைப்புன்ட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அதிகமான உழைக்க வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பார்த்தீங்கன்னா எப்போ சனி 11ஆம் இடத்துக்கு மாற போகிறாரோ 2025ல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நீங்க இந்த மாசம் நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன்னா புதன் நட்பு வீட்டுக்கு போய் நல்லாவே ஓரளவுக்கு மெமரி பவர், அவங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி கலத்துற விஷயங்கள், மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அன்னோன்யங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா தன் வீட்டை செவ்வாய் ஓரளவுக்கு திக்பலத்தோட பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அன்னோன்யமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போன வருஷம் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே 2024 ஜூன் மாதம் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாவே இந்த மாசம் இருக்க போகுதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா நடந்தாலும் ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருப்பது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தான் இப்போ நீங்க ஜூலை மாதத்தில் எடுக்கக்கூடிய பலன்களுக்கு வேணுங்கிற முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்பதான் கிடைக்கும். ஸோ பரவாயில்லை, சின்ன சின்ன ஒரு சிறு பிராணங்கள் இருக்கலாம்.
ஒரு டிராவலிங் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணுறது, ஒரு 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 கான்ட்ராக்ட் போடுறது, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயமாக உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளேயே இருந்து அந்த 7ஆம் வீட்டு 12ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ள வந்து 7ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகிறதுனால சில விஷயங்கள் கைடேறி கிளையண்ட்ஸ், கஸ்டமர், நண்பர்கள், ஸ்பவுஸ் போன்ற விஷயத்துல வந்து ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பும், புதன் நல்ல ஒரு இடத்துக்கு மாறி கேந்திரம் ஏறுறதுனால இந்த படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்க, டெக்னாலஜி துறையில இருக்கிறவங்க, தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மேன்மையான ஒரு விஷயங்களும், சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடித்தம் வர மாதிரியும், சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ ஜூலை 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒரு மாதமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளை வைத்து கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் எந்த ஒரு ஸ்தானபலம், திக்பலம் பெற்று எப்படி இருக்கிறார் பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.